கடந்த 5 ஆண்டுகளில் எங்களுடைய கழகத் தலைவர் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாடு அரசினுடைய நிதிகளை மின்வாரியத்திற்கு வழங்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக மின்வாரியம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு இன்னல்களை சந்தித்திருக்கும். முழுமையாக தொடர்ந்து கண்காணித்து தன்னுடைய துறையைப் போல மின்துறையை கடந்த 5 ஆண்டுகளில் நிதிகளை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் சீரான மின் விநியோகத்திற்கு வித்திட்டவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். நிறைய பத்திரிகையாளர்கள் வந்திருக்கீங்க. ஒவ்வொரு ஆண்டும் மின்சாரத்தினுடைய தேவைகள் அதிகரிக்கும். அப்படித்தான் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய மின் தேவை தொடர்ந்து அதிகரித்து வந்தன. ஆனால் அப்படி 5 ஆண்டுகள் அதிகரித்தாலும் கூட, குறிப்பாக கோடை காலமாக இருந்தாலும் கூட எந்தவித தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் செய்த அரசு திராவிட மாடல் அரசு, அதனுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இன்று காலை வெள்ளை அறிக்கையை வெளியிட்ட இன்றைய மின்துறை அமைச்சர் அவர்கள் எவ்வளவு மின்சார வாரியத்தினுடைய வருவாய், எவ்வளவு செலவு, எவ்வளவு இடைவெளி என்பதை அந்த வெள்ளை அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கான அந்த கால அட்டவணையை அதிலே வெளியிட்டிருக்கின்றார். 2006-11 92,737 கோடி ரூபாய் வருவாய் என்பது அதற்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 1,234 கோடி ரூபாய் அதிகரித்து ஏறத்தாழ 1,92,971 கோடி ரூபாய் வருவாய் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அதே 5 ஆண்டுகளில் செலவினம் என்பது 1,21,200 கோடி ரூபாய் உயர்ந்து 2,49,332 கோடி ரூபாய் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அப்பொழுது வருவாய்க்கும் செலவுக்குமான இடைவெளி பற்றாக்குறை என்பது 56,361 கோடி ரூபாய் 2011-16 ஆண்டு காலகட்டங்களில் அந்த பற்றாக்குறை இழப்பு ஏற்பட்டிருக்கின்றன. அதற்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 2016-21 58,534 கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றன, இழப்பு ஏற்பட்டிருக்கின்றன. அதேபோல முந்தைய அதிமுக ஆட்சியில் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், 3 கட்டங்களாக மின்கட்டண உயர்வு ஏற்றப்பட்டன. குறிப்பாக ஒரு முறை 37 விழுக்காடு, ஒரு முறை 3.5 விழுக்காடு, அதற்கு பிறகு ஒரு முறை 16 விழுக்காடு என 3 முறை கடந்த முந்தைய அதிமுக ஆட்சியில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டன. அப்படி மின்கட்டணம் உயர்த்தப்பட்ட பொழுதும் கூட வருவாய் பற்றாக்குறை இழப்பு என்பது 56,000 கோடி, அதற்கடுத்து 58,000 கோடி என்ற அளவிற்கான உயர்ந்து நிற்கின்றன. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் எங்களுடைய கழகத் தலைவருடைய வழிகாட்டுதலோடு வருவாய் என்பது 5 ஆண்டுகளில் மட்டும் 1,77,856 கோடி ரூபாய் உயர்ந்து 4,97,996 கோடி ரூபாயாக வருவாய் 5 ஆண்டுகளில் நாங்கள் அதிகரித்து காட்டியிருக்கின்றோம். அப்படி வருவாய் அதிகரிக்கின்ற பொழுது செலவும் கூடியிருக்கிறதே. இதற்கு என்ன பணிகளை செய்தார்கள் என்று இன்று காலை வெள்ளை அறிக்கையிலே மின்துறை அமைச்சர் கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். வருவாய் 4,97,996 என்று சொன்னால் செலவினம் 5,32,443 கோடி ரூபாய். கடந்த 5 ஆண்டுகளில் வருவாய்க்கும் செலவுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி, அந்த நஷ்ட பற்றாக்குறை என்பது 34,447 கோடி ரூபாய். முந்தைய அதிமுக ஆட்சியில் 56,000 கோடி, அதற்கடுத்து 58,000 கோடி என்று இருந்ததை ஏறத்தாழ 34,000 கோடியாக 24,000 கோடி ரூபாய் அளவிற்கான இடைவெளிகளை குறைத்து 34,000 கோடியாக குறைத்திருக்கின்றோம். அப்படி குறைத்தாலும் கூட அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கூட்டின் அடிப்படையிலே பார்த்தால் கூட முதலாண்டிலே 12,000 கோடி இழப்பு என்பது கடந்த ஆண்டு 934 கோடி ரூபாய் வெறும் இழப்பு என்ற அளவிற்கு ஆண்டுதோறும் படிப்படியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து அதற்கான செலவினங்களை, இழப்புகளை குறைத்திருக்கின்றோம். குறிப்பாக 2021 ஆண்டு திராவிட மாடல் அரசு அமைந்தவுடன் முதலமைச்சர் எங்களுக்கு இட்ட கட்டளை, தமிழ்நாடு மின்சார வாரியம் பல்வேறு வங்கிகளிலும் பல்வேறு நிதி நிறுவனங்களிலும் கடன்களை பெற்றிருக்கின்றார்கள். அந்த கடன்களுக்கு செலுத்தக்கூடிய வட்டித் தொகை என்பது 13.5 விழுக்காடு வரை அதிகபட்சமாக கடன் தொகையை வாங்கியிருக்கின்றார்கள். அதை முழுவதுமாக குறைத்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கினார்கள். அப்படி கடந்த காலங்களில் எந்தெந்த வங்கிகள், நிதி நிறுவனங்களில் 13.5% வரை வட்டிகளுக்காக நிதிகள் பெறப்பட்டதோ அதையெல்லாம் அவரிடத்திலே பேசி ஒத்துக்கொள்ளாதவரிடத்திலே அந்த தொகையை நாங்கள் கட்டி மீதம் இருக்கக்கூடிய வங்கிகளில் நிதி நிறுவனங்களை கடனை பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினோம். அதிகபட்சம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய கடன் வட்டி தொகை என்பது
9.5 விழுக்காட்டிற்குள் முழுமையாக கட்டுப்படுத்தி கொண்டு வரப்பட்டன. இதன் மூலமாக ஒரு ஆண்டிற்கு 1200 கோடி ரூபாய் 1500 கோடி ரூபாய் அளவிற்கான சேமிப்புகளை எங்களால் உருவாக்க முடிந்தது. அதேபோல கடந்த முந்தைய அதிமுக ஆட்சியில் பிளேயாஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும், தெர்மல் பிளான்ட்ல ஏற்பட்ட அந்த பிளேயாஸ் விற்பனை செய்யப்படும். அது ஒரு வருஷத்துக்கு 90 கோடி ரூபாய் அந்த அளவுக்கு தான் மின்சார வாரியத்திற்கான வருவாய் வந்துச்சு. அதை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு வெளிப்படைத்தன்மையோடு அதுக்கான ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு வருடத்திற்கு 160 கோடி ரூபாய் அளவிற்கு அதற்கான விற்பனைகள் ஏறத்தாழ கடந்த முந்தைய அதிமுக ஆட்சியை விட 2 மடங்கு அளவிற்கு அந்த பிளேயாஸினுடைய வருவாய் உயர்த்தி அதிகரிக்கப்பட்டன. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவாய் ஒரு பக்கம் அதிகரித்தாலும் செலவினம் ஒரு பக்கம் அதிகரிக்கிறது. அந்த செலவினம் வருவாய் அதிகரித்த அளவிற்கு செலவினத்திற்கான பணிகள் எங்கே மேற்கொண்டார்கள், அதற்கான இழப்புகள் எப்படி சென்றது என்பதை அவர் ஒரு பட்டியலை போட்டு பேசியிருக்கின்றார். ஒரு கருத்தை உங்களிடத்தில் நான் முன்வைக்கின்றேன். 2019-20 தமிழ்நாட்டினுடைய மின் தேவை என்னங்கிறது 94,947 மில்லியன் யூனிட் ஒரு வருஷத்துக்கு. அதுவே 2021 93,344, அது கோவிட் காலம். அதுக்கடுத்து 2021-22 98,674 மில்லியன் யூனிட். 2022-23 1,03,546 மில்லியன் யூனிட். 2023-24 1,11,504 மில்லியன் யூனிட். 2024-25 1,16,813 மில்லியன் யூனிட். ஆக 94,000 மில்லியன் யூனிட்லிருந்து 1,16,000 மில்லியன் யூனிட் வரைக்கும் உயர்ந்திருக்கு. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 5 வருஷத்துல 25,000 மில்லியன் யூனிட் உயர்ந்திருக்கின்றன. அப்படி உயர்ந்த மில்லியன் யூனிட் மின் நுகர்வுக்கு ஏற்ப நாம் கொள்முதல் அதிகரிக்க வேண்டும், அதே போல உற்பத்திகள் அதிகரிக்க வேண்டும். அப்ப நம்ம உற்பத்தி அதிகரிக்கின்ற பொழுது அதற்கான செலவினங்கள் நமக்கு உறுதியாக கூடும். இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வெளிச்சந்தையில் நாம் மின்சாரத்தை கொள்முதல் செய்கின்ற பொழுது அதற்கான செலவினங்களும் நிச்சயமாக கூடும். இதை அந்த வெள்ளை அறிக்கையில் வெளியிட்டிருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும். எவ்வளவு வருமானம் வந்துச்சுன்னு காட்டினவங்க, எவ்வளவு செலவு வந்துச்சுன்னு காட்டினவங்க, எந்தெந்த வகையில் அந்த வருமானங்கள் வந்துச்சு, எந்தெந்த வகையில் அந்த செலவினங்கள் ஏற்பட்டது, இது வெள்ளை அறிக்கையில் இருந்திருந்தா மிக சிறப்பாக இருந்திருக்கும். அதை தவிர்த்து அவர்களுக்கு வசதியாக மக்களிடத்தில் ஒரு மாற்று கருத்தை முன்வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த வெள்ளை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் கூட ஒருபடி மேல நான் சொல்லணும்னு சொன்னா, எங்க 5 வருஷம் முந்தைய திராவிட மாடல் அரசு எங்களுடைய கழக தலைவர் மாண்பு தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருந்து 5 ஆண்டுகளில் செய்த திட்டங்களை அதை பட்டியலிட்டிருக்கின்றார்கள். எப்படி முதலமைச்சர் போய் டெல்லியில திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களை சொல்லி அங்கே நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசினார், அது மாதிரி இன்னைக்கு வெள்ளை அறிக்கையிலையும் இந்த 5 வருஷத்துல நாங்க என்ன பண்ணணுங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட 2020-21 அந்த கேப்புங்கிறது 14,542 கோடிங்கிறது போன வருஷம் 2025-26 933 கோடியா குறைஞ்சிருக்கு. அது 4 வருஷத்துல சீரிய நடவடிக்கை எடுத்ததுனால. இன்னொன்று ரொம்ப வசதியா அவர் சொன்னதுல வருஷம் 5 வருஷத்துல எவ்வளவு கடன் சொல்லியிருக்காரு. ஆனா 2021 ஆண்டு ஆட்சி பொறுப்பை எங்களுடைய முதலமைச்சர்கள் ஏற்ற பொழுது தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய ஒட்டுமொத்த கடன் 1,59,731 கோடி. 1,59,731 கோடி. ஒரு வருஷத்துக்கு நான் அப்பவே சட்டமன்றத்தில் சொன்னேன், 1,59,000 கோடி கடன் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஏறத்தாழ 15,000 கோடி மின்சார வாரியம் வட்டி மட்டும் செலுத்துது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்ப 5 வருஷத்துக்கு மின்சார வாரியம் இந்த 1,59,000 கோடி வட்டி கட்டியிருந்தா எவ்வளவு வரும்னு கணக்கு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 15,000 கோடினா 5 வருஷத்துக்கு 75,000 கோடி வட்டி மட்டும் கட்டியிருக்கணும். இது நாங்க வாங்கின கடனுக்கல்ல, இதற்கு முன்பா இருந்த கடனுக்கு செலுத்திய வட்டி. அப்ப எவ்வளவு 5 வருஷத்துல வட்டி கட்டணும் அப்படிங்கறத அந்த வெள்ளை அறிக்கையில இப்போதைய அமைச்சர் வெளியிட்டு இருந்தாருன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை அவங்க சொல்ல அதுல மறைச்சிருக்காங்க, சொல்லல. ஆக பழைய கடன் இருக்கிறதுல வட்டி கட்டி இருக்கிற எவ்வளவுங்கிறத தெளிவுபடுத்தினா மிக சிறப்பாக இருக்கும். 5 வருஷம் ஒட்டு மொத்தமாக மின்சார வாரியம் இதே நிதிநிலை அறிக்கைக்கு முன்பாக அந்த வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க கவர்னர் உரைக்கு முன்னாடி. அப்ப அதுல ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி கட்டுறோம், மொத்த வட்டி எவ்வளவு, இதெல்லாம் கணக்கிட்டு சொன்னாங்க. மொத்த வருவாயில் எவ்வளவு வட்டின்னு சொன்னாங்க. ஆனா இதுல அது சொல்லல, எவ்வளவு வட்டி 5 வருஷத்துல நம்ம கட்டியிருக்கிறோம் அப்படிங்கறத தெளிவுபடுத்துவதற்கான அந்த முயற்சிகளை அவர்கள் முன்னெடுக்கவில்லை. அதற்கு அடுத்து எந்தெந்த வகைகளில் நம்ம செலவினங்கள் உயர்ந்திருக்கு அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்கணும். அதை முழுமையா சொல்லல, அதை மறைச்சிருக்கிறாங்க.
குறிப்பா வந்து 2019-20 பவர் பர்ச்சேஸருக்கு பிளஸ் வந்து நம்மளுடைய உற்பத்திக்கான செலவினங்கள் இருக்கு, ஃபியூல் காஸ்ட் இதெல்லாம். அது வந்து 19-20 ஒரு 50,849 கோடியா இருக்கு செலவு அந்த ஒரு வருஷத்துல. 24-25 பாத்தீங்கன்னா அது 65,000 கோடியா உயருது. ஏறத்தாழ வந்து 50,000 கோடியில இருந்து 65,000 கோடினா பர்ச்சேஸும் நம்மளுடைய உற்பத்திக்கான ஃபியூல் காஸ்ட் இதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா ஒரு 15,000 கோடி உயருது. அப்ப அது நம்மளுடைய எவ்வளவு மின் தேவை நம்ம இடத்துல அதிகரிச்சிருக்கோ அந்த மின் தேவை அதிகரிகளுக்கு ஏற்ப உற்பத்தியை நாம் ஒரு பக்கம் அதிகரித்திருக்கின்றோம். அந்த அதிகரிப்புக்கான செலவினங்கள் கூடியிருக்கின்றன. அதேபோல வெளியில் கொள்முதல் செய்யப்பட்ட மின்சாரத்திற்கான செலவினங்கள் கூடியிருக்கின்றன. இதனால் ஏற்பட்ட செலவினங்கள் என்பதை அவர்கள் குறிப்பிட மறந்துட்டாங்க. அது ஒன்று. அதேபோல நம்ம வெளியிலிருந்து வாங்கக்கூடிய மின்சாரத்துக்கு டிரான்ஸ்மிஷன் சார்ஜ்னு ஒன்று போடுவாங்க. அது பாத்தீங்கன்னா 2019-20 4,564 கோடி அப்ப வந்து செலவு ஒரு வருஷத்துக்கு. இப்ப 2024-25 கேப்ல பாத்தீங்கன்னா 9,548 கோடி. ஏறத்தாழ 2 மடங்காக அந்த டிரான்ஸ்மிஷன் சார்ஜ் வந்து உயர்ந்திருக்கு. அதையும் அதுல அவங்க குறிப்பிட்டிருக்கலாம். இதெல்லாம் ஏற்பட்ட செலவினங்களுடைய உயர்வு. இதனாலதான் அந்த செலவினங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறது அவங்க எல்லாம் ஒரு பக்கம் சுத்தமா மறைச்சிருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், மின் வாரியத்தினுடைய தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று கடந்த திராவிட மாடல் அரசுல 2 முறை ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. 2 முறை ஒப்பந்தங்கள் அவர்கள் விரும்பக்கூடிய வகையில் மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எங்களுடைய கழகத் தலைவர் அப்போதைய முதலமைச்சராக இருந்து அந்த 2 ஒப்பந்தங்களை அவர்களுக்கு வழங்கினார்கள். அந்த வகையில் பாத்தீங்கன்னா கடந்த காலங்களுக்கும் இப்பயும் அந்த எம்ப்ளாய்க்கான காஸ்ட் செலவினங்கள் இருக்கும். அந்த செலவினங்கள் பாத்தீங்கன்னா 20-21 9,100 கோடியா இருக்கு. அதுவே 25-26 எல்லாம் பாத்தீங்கன்னா 12,006 கோடி 12,061 கோடியா உயர்ந்திருக்கு. ஏறத்தாழ 9,000 கோடியிலிருந்து 12,000 கோடியாக எம்ப்ளாய்க்கான அந்த செலவினங்கள் வந்து உயர்ந்திருக்கு. ஆகையால வருவாய் ஒரு பக்கம் மின்கட்டண உயர்வால் மட்டும் உயர்வது அல்ல, நம்மளுடைய கூடுதல் மின் நுகர்வு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வருவாய், அதுபோல மின்சார வாரியம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள், வட்டி குறைப்பு, பிளையாஸ்ல வருமானம், பல்வேறு வழிவகைகள், அந்த இழப்பு லைன் லாஸ் ஏற்படக்கூடிய இழப்பை சரி செய்வது, இப்படி பல்வேறு வகைகளில் எடுக்கப்பட்ட சீரிய நடவடிக்கையின் காரணமாக அந்த செலவினங்கள் குறைக்கப்பட்டது. இது எல்லாம் சீர்தூக்கி பார்த்துதான் இன்றைய வெள்ளை அறிக்கை அமைந்திருக்க வேண்டும். மாறாக அதில் எதுவும் அது இடம்பெறவில்லை. ஆகையால் வருவாய் ஒரு பக்கம் உயர்ந்தாலும் கூட மின் கொள்முதல், மின் உற்பத்திக்கான செலவினங்கள், அதேபோல வந்து எம்ப்ளாய்க்கான காஸ்ட், டிரான்ஸ்மிஷன் சார்ஜ், இப்படி பல்வேறு வகைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய செலவினங்களும் உயர்ந்திருக்கின்றன. செலவினங்கள் உயர்ந்தாலும் கூட நாங்கள் இழப்பை குறைத்திருக்கின்றோம். இந்த கடைசி ஆண்டு வெறும் 933 கோடி அளவிற்கு குறைந்திருக்கின்றன. அதற்கு முழு முதல் காரணம் எங்களுடைய கழகத் தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல வந்து மின்சாரத்தினுடைய தேவைகளை பற்றி சொன்னாங்க. இப்ப எப்படி நம்ம வந்து ஓன் ஜெனரேஷனு, அதேபோல ஒன்றிய அரசினுடைய தொகுப்புல வாங்குறது, மத்திய தொகுப்புல வாங்குறது, பிரைவேட்ல பர்ச்சேஸ் பண்றது, இது வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஆண்டுக்காண்டு உயரக்கூடிய அளவிற்கான நம்முடைய மின் உற்பத்தி திட்டங்களை செயல்படுத்துவது, அதேபோல மத்திய தொகுப்பிலிருந்து நாம் பெறுவது, தனியாரிடமிருந்து பெறுவது, இது எல்லாம் வந்து சேர்த்துதான் நம்ம அதுக்கான பணிகளை முன்னெடுக்கிறோம். அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து அதிகபட்சம் வந்து 21,307 மெகாவாட் வந்து அதிகபட்ச உச்சபட்ச மின் தேவை ஏற்பட்டிருக்கு ஒரு நாள்ல. நாங்க இது வந்து இப்ப ஏதோ புதுசா ஏற்பட்டது இல்ல. இது இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த 21,307 ஏற்பட்டுருச்சு. இவங்க ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் கூட அந்த அளவுக்கு கூட உயரல. 2020-21 பாத்தீங்கன்னா 16,481 மெகாவாட்டா இருந்துச்சு. அது அப்படியே படிப்படியா உயர்ந்து 21-22 17,916 மெகாவாட் 96 மெகாவாட், 22-23 18,053 மெகாவாட், 23-24 19,409 மெகாவாட், 24-25 20,830 மெகாவாட், 25-26 இப்ப 21,307 மெகாவாட். இப்ப இந்த கவுண்டிங்க்கு முன்னாடி இதுதான் ஆண்டுதோறும் படிப்படியாக உயர்ந்து நம்முடைய மின் தேவை அதிகரித்திருக்கின்றன. இந்த மின் தேவை அதிகரித்ததற்கேற்ப நாம் பல்வேறு பணிகளை செஞ்சிருக்கோம். இன்னொன்று ரொம்ப விவரமா காலையில் ஒரு கருத்தை முன் வச்சாரு. அதாவது வந்து மின்சாரத்தினுடைய தேவைகளை நம்ம வந்து பூர்த்தி செய்யக்கூடிய வழிகள் இருக்கு. எமர்ஜென்சிக்கு நம்ம எக்ஸ்சேஞ்சில் வாங்குறோம். அந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்குறதுக்கு அன்றைய எக்ஸ்சேஞ்ச் என்ன ரேட்டு நிர்ணயிக்குதோ அந்த ரேட்டை நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு தான் பணம் கொடுக்குறோம். யாரும் வந்து நமக்கு சப்ளை பண்றவங்களுக்கு நம்ம கொடுக்கறது இல்ல. மின்சார வாரியம் யார் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம எக்ஸ்சேஞ்சில் பணத்தை கட்டுறோம், அவங்க நமக்கு சப்ளை கொடுக்கறாங்க, நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். இதுதான் எக்ஸ்சேஞ்சுக்கும் மின்சார வாரியத்துக்கும் உள்ள நடைமுறைகள்.
யார் சப்ளையர் கருப்பா சாப்பா யாருமே நமக்கு தெரியாது. யாருமே அதுதான், இப்ப இருந்தாலும் சரி, முன்னாடி இருந்தாலும் அதுதான். அதனால எக்ஸ்சேஞ்சுக்கு எமர்ஜென்சிக்கு நம்ம வாங்குறோம். இன்னொன்னு ஷார்ட் டைம்ல வந்து நம்ம டெண்டர் போட்டு வாங்குறது இருக்கு. அதே போல வந்து மீடியம் டைம்ல நம்ம டெண்டர் போட்டு வாங்குறது இருக்கு. லாங் டைம்ல டெண்டர் போட்டு வாங்குறது இருக்கு. இப்போ ஷார்ட் டைம்னா ஒரு வருஷத்துக்குள்ள தேவையானதுக்கு நம்ம டெண்டர் போட்டு வாங்கிக்கலாம். இந்த வருஷம் நமக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் டெண்டர் போட்டு வாங்கிக்கிறது. மீடியம் டைம்னா 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்கு நமக்கு எவ்வளவு தேவையோ அதை நம்ம டெண்டர் போட்டு வாங்கிக்கிறது. லாங் டைம்னா 5 வருஷத்துக்கு மேல நமக்கு எவ்வளவு தேவையோ அதை வாங்கிக்கிறது. இதுதான் மின்சார வாரியத்தினுடைய நடைமுறைகள். இன்னைக்கு காலையில வந்து மின்துறை அமைச்சர் சொல்லும்போது வந்து லாங் டேர்முக்கான பர்ச்சேஸ்க்கான வேலைகளுக்கு நாங்கள் இப்ப தொடங்கி இருக்கோம், விரைவில் அதுக்கான பணிகளை மேற்கொள்ள போறோம்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க அதை. அதாவது ஒரு வகையில் என்னன்னா, நமக்கு வந்து அதிகமான தேவைகள் வந்து சம்மர்ல தான் இருக்கு. கோடை காலங்களில் தான் நம்முடைய உச்சபட்ச மின் தேவைகள் இருக்கும். இப்போ 2 மாசங்கள் அதிகபட்சம் போனா ஒரு 2.5 மாசம் 3 மாசம் 2 மாசங்கள் தான் அதிகபட்சம் நம்ம எடுத்துக்க முடியும். ஏப்ரல் மேல எடுத்துக்கலாம். அதனால அந்த காலகட்டங்களுக்காக அந்த 2 மாசத்துக்காக நீங்க லாங் டேர்ம்னு போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்கு டெண்டர் போகணும். இப்ப அந்த லாங் டேர்முக்கான கட்டணத்தை நம்ம கொடுக்கறோம் அப்படின்னு நினைச்சோம்னா, மின்சாரமே நம்ம அவங்க கிட்ட வாங்கலனா கூட அவங்களுக்கான பிக்சட் சார்ஜை கொடுக்கணும். நம்ம என்ன டெண்டர் கண்டிஷன்ல போட்டிருக்காங்களோ அந்த பிக்சட் சார்ஜை அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால சம்மர்ல கூடுது, அந்த 2 மாசம் கூடுது, 15 நாள் கூடுது, 1 மாசம் கூடுது அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம இந்த 4-5 ஆண்டுகள் எப்படி நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 வாரம் தேவை அப்படின்னு நம்ம உணர்ந்தோம்னா அந்த 1 வாரத்துக்கான பர்ச்சேஸ் மட்டும் வச்சுக்கிட்டோம், அதை மட்டும் டெண்டர் போட்டோம். 1 மாசத்துக்கு தேவைன்னா அந்த 1 மாசத்துக்கான டெண்டர் மட்டும் போட்டோம். இல்ல 60 நாட்களுக்கு தேவைன்னா 60 நாட்களுக்கான டெண்டர் மட்டும் போட்டோம். அப்படி போட்டா கூட எந்த இடங்கள்லயும் அதிகமான விலைகள் நம்ம கொடுக்கல. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் பேப்பர்லயே என்ன ஆவரேஜ் ரேட்டுங்கிறதெல்லாம் நீங்க எல்லாரும் பாத்தீங்க. மினிமம் ரேட் அதுல எவ்வளவு இருக்கு என்னங்கிறதையும் பார்த்தங்க. அதனால வந்து எந்த இடங்களையும் நாம் கூடுதலான விலைகள் கொடுத்து மின்சாரத்தை வாங்கப்படவில்லை. குறிப்பா இன்னும் ஒண்ணு, இந்த மின்சாரத்துல வந்து அவர் சொன்ன அந்த தோணி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதான் அந்த மின்சார கொள்முதல்ல மிகப்பெரிய ஒரு தவறுகள் நடந்தது, இழப்புகள் நடந்தது, நிறைய அதுல வந்து லீக்கேஜ் இருக்கு, அதை அடைக்கணும், சீர்திருத்தம் பண்ணணும், அப்படி பல கருத்துக்களை ஒவ்வொரு இடையிலையும் ஒவ்வொரு ஸ்லைட் அப்பையும் அந்த கருத்துக்களை முன் வச்சுட்டு வந்தாங்க. அதாவது இது கம்ப்ளீட் மின்சாரத்தினுடைய கொள்முதல்ங்கிறது, தனியார்ட்ட வாங்குறது எல்லாமே டெண்டர் தான். யாரு வேணாலும் டெண்டர் போடலாம். ஒண்ணு நம்ம ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிறவங்க போடலாம், ஸ்டேட்டை தாண்டி வெளியில இருக்கிறவங்களும் போடலாம். அவங்க என்ன பிரைஸ் கோட் பண்றாங்களோ அந்த பிரைஸ் டான்ஜெட்கோ ஏத்துக்கிட்டா அதுக்கான அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த பிரைஸ் டான்ஜெட்கோ ஏத்துக்கலன்னா அதுக்கான அக்ரிமெண்ட் போட மாட்டாங்க. திரும்ப அவங்களை கூப்பிட்டு ரேட்டை குறைக்க சொல்லி பேசுவாங்க. குறைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா டான்ஜெட்கோ அக்ரிமெண்ட் போடுவாங்க, ஒத்துக்கலன்னா ரீடெண்டர் போவாங்க. இதுதான் ஒவ்வொரு ஆண்டுகளும் இருக்கக்கூடிய நடைமுறை. ஆகையால அதை வந்து மின்துறை அமைச்சர் கொஞ்சம் அதை பார்க்கணும், ஸ்டடி பண்ணி பார்க்கணும், எப்படி கடந்த காலங்கள் அதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.